தோல்வி நிலையென நினைத்தால் மனிதன் வாழ்வை நினைக்கலாமா? எல்லாத்தையும் இழந்தோம். என்னையா அது தொடர்ச்சியா தோத்துட்டே இருக்க தோத்துட்டே இருக்கீங்கடா. பாவிகளா டே. சேப்பாக்கத்தில் வந்து ஆர்சிபி அடிச்சுட்டு போறாங்க, டெல்லி அடிச்சுட்டு போறாங்க, ஆளுக்கு அடிச்சுட்டு போறீங்க. இங்கே ஒருத்தர் பாருங்க பர்ஃப்யூம் அடிச்சுட்டு இருக்காரு ஓட்டாப்பில். நான் இப்போ எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கொழும்பு வெள்ளவத்தை அந்த நோ லிமிட் அங்கே தான் இருக்கேன். பார்த்தீங்கன்னா அழகான ஒரு லேடி இருக்காங்க. ஹலோ அவரையோ, இது எந்த ஏரியா? பர்ஃப்யூம் ஏரியாவா? நல்லா நிறைய பேர் பர்ஃப்யூம் அடிச்சுட்டு இருக்காங்க. நல்ல நல்ல பர்ஃப்யூம் நல்ல நல்ல ப்ரைஸஸில் இருக்கா? இருக்கு. நீங்கள் நல்லா இருக்கீங்க. உங்களுடைய ஐடி டிக்டாக் ஐடி கேட்டுட்டு எப்படியாச்சும் போடுறேன், நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு டிக்டாக் இருக்கா? உங்களுக்கு இருக்கா? என்ன ஐடி? ஓகே, நன்றி நன்றி. ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் வீடியோ போடுறதில்ல. நன்றி. நல்ல ஒரு ஸ்டாஃபு, நல்ல ஒரு இது. சரி, ஓகே. இவனுங்க எப்படியும் ஜெயிச்சிருவானுங்க அப்படின்ட்டு நம்ம ஒரு பேச்சஸிங்க பண்ணிவிட்டு அப்படியே சுற்றி முற்றி பார்த்துட்டு வருவோம்னு பார்த்தா என்னையா இது, தோனி இறங்கியும் கூட இப்படி தோல்வி அடைகிறார்களே. ரொம்ப கவலையாக இருக்குப்பா. 183 ரன்கள் டெல்லி முதல்ல திருப்படுத்தாடி, ரெண்டாவதாக திருப்படுத்தாடி. இந்த 180 தாண்டினாலே ஜெயிக்க மாட்டாங்க போல இருக்குது சிஎஸ்கே. அப்படி ஒரு நல்ல ஒரு டாக்கெட்டு. கேஎல் ராகுல் வாழ்த்துக்கள், 77 ஓட்டங்கள். இந்த பக்கம் விஜய் சங்கர் 69 ஓட்டங்கள். டெஸ்ட் மேட்ச் ஆடின மாதிரியே இருக்குது. என்னையா அது, தோனி சிஎஸ்கே ஜெயிக்குமா ஜெயிக்காதா? நடக்கவே நடக்காதா? இன்றைக்கி மேட்ச் பார்த்துருந்தீங்கன்னா உங்கள் கருத்து என்ன அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மஞ்சள் ஜெர்சி அடிக்கடி காயப்படுத்திட்டே இருக்காங்க. 30 ரன் அடித்தார் தோனி, ஒரு 6 அடித்தார், ஒரு 4 அடித்தார். அது போதும் எங்களுக்கு. தோனிடா.